ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையை விட்டு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி ஓகே நம்ம இந்த கிளாஸில் சேர்ந்துடலாம். ஏன் அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேயே நம்மளுக்கு எப்படியாச்சும் ஒரு வேலை கிடச்சிரும் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. ட்ரைனிங் கிடச்சோனே எப்படியாச்சும் வேலை கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதாக நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ட்டு இதுமாரி சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்மளுக்கு இருந்தால் அதை மட்டும்தான் இது பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி நீ ஒன்றும் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுவோம். ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு என்ன ஆகுதோ அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி நீங்கள் ஒன்றும் இது பண்ணிவிட்டு அதையே போட்டு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேலைன்னு கன்ஃபார்ம் சொல்கிறாங்க, அதை நம்ம இது பண்ணனாலே போதும் அப்படின்னோடனே, சரி அதையே நம்ம பார்த்துக்குவோம் பண்ணுவோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது மட்டும்தான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்கன்னு 1 மாதத்தில் நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணி உனக்கு நான் வேலை எப்படியாச்சும் நீ வாங்குறதுக்கு பாரு. ஏன்னா எல்லோரும் எல்லா இதுலேயும் இதாக இருக்க முடியாது. ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், சிலப்போ நம்மளுக்கு இதாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன இதோ நீ பார்த்துக்கிட்டு திறமையாக நீ இது பண்ணிக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஒரு டேலண்ட்டாக இருக்கணும், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும், அது வேறு விஷயம் அப்படின்னோடனே, சரி முன்னுக்கு விஷயத்த முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதையும் இதையும் நம்மளால் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இரு அப்படின்னோடனே, சரி நாங்கள் இருக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது நம்மளால் பண்ண முடியுதோ செய்ய முடியுதோ அதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். அதை நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காமல் இருக்கிறதுக்கு பிரச்சனையே அதுதான் அப்படின்னோடனே, சரிங்க நீங்களே பார்த்துக்கங்க பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன இது பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணணும் செய்யணும். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலை, பார்ப்போம் எது நடக்குதோ நடக்கட்டும், அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் எனக்கு மனசு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த கோச்சிங் கிளாஸ் சேர்றதுக்கு சரி பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்குவோம், எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இது பண்ணிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அந்த கோச்சிங் கிளாஸில் சேர்றதுக்கு எல்லாம் அப்ளிகேஷன் எல்லாமே நான் போயிட்டு எல்லாமே இது பண்ணேன். அது சேர்ந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேலே எந்த ஒரு யோசனையுமே இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என்ன நடந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு கரெக்டான வேலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக இது பண்ணது தான் ஒரு அகாடமியில் சேர்ந்துட்டோம். அதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு கடமை. அந்த கடமையை எப்படியாச்சும் நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அந்த கோச்சிங் கிளாஸில் சேர்த்து பணமும் கட்டியாச்சு. ஆனால் என்னென்னா அங்கே என்ன இது பண்ணாங்கன்னா, நீங்கள் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. நானும் சரி ஓகே, தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்காக சில விஷயங்கள நம்ம பார்த்து பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி எதையுமே முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு இது. ஏன்னா நம்ம ஹாஸ்டல் தங்குறோம் அப்படின்னா ஃபீஸ் கட்டுறது முன்னாடியே நான் அதை யோசிக்கலை. ஏன்னா அதை விசாரிக்காமல் நான் ஃபீஸ் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் பேசினாங்க. சரி பரவாயில்ல, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதும் நல்லது தான், நீ கொஞ்சம் ஃபுல் டைமாக படிக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், எந்த ஒரு வேலையும் இல்லை. இல்லைன்னா ட்ராவலிங்கே உனக்கு 1 ஹவருக்கு மேலேயே வரும், அந்த நேரத்தை நீ படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம்
ஓ நீ படிக்க மாட்ட இந்த மாதிரிலாம் இது பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நீ ஒரு நல்ல ஒரு வேலையில் வந்து இருந்தீன்னா கண்டிப்பாக வந்து எதாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே. அதுக்கு அடுத்தது நான் வந்து பார்ப்போம். எதாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு சரியா இருக்கும். பார்த்து தான் நம்ம வந்து அத முடிவெடுக்கணும், பண்ணணும், செய்யணும். அதுக்கு மேல நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போதைக்கு சூழ்நிலைய வந்து நம்ம இது பண்ணி நம்ம எப்படியாவது ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அத கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஏன் இப்படின்னா நமக்காக வந்து இவ்வளோ இது ஒரு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து